ஹலோ. டேய் கிளாஸுக்கு டைம் ஆகுதுடா, சீக்கிரம் வாங்க. என்னது டைம் ஆயிடுச்சா? டேய் மச்சான் எந்திரா டே. டேய் மச்சான் எந்திரா. Come on. Ha, sicker than your average. Pop a twist cabbage off instinct. Niggas don't think shit stink. Pink Gators, my Detroit players. Tim's for my hooligans in Brooklyn. That's dead right. If the head right, Biggie there every night. Papa been smooth since days of under rules. Never lose, never choose to. Bruce Cruz who do something to us. Talk go through us. Girls want to us, wanna do us, screw us. Who us? மச்சான் பாட்டு கேட்டு போயிடலாம்டா. பூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு பூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளி அடிமானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவித்தேனே அடிமானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவித்தேனே பூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு பூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. ஹலோ. டேய் சீக்கிரம் வந்து தொலைங்கடா. டேய் லேட் ஆச்சா, நான் வாடா போலாம். ஏன்டா லேட்டு? அப்ப என்ன தாண்டா பண்ணுவீங்க நைட்லாம்? என்ன மச்சான், நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, உன் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறனாலாம் சொன்னேன். கவிதை எழுதிட்டியா? எழுதிட்டு நீ பாட்டாவே பாடிடு. கடலில் உருவான சொல்லலு மாட்டினு அடிக்கிற சாயகத்தை பெறல திட்டுனால இன்னிக்கிற குயிலோட குரல் மொட்டை மாடி இல்ல அவன் நினைப்புல போறேன்னு காலு ஃபுல்லா தேய்ச்சிக்கிச்சு. காலையில நான் எஞ்சி முச்சு காதல நான் சொல்ல வந்தேன். காதல நான் முச்சு புச்சு குதிரை இல்லாம ஓட்ட முட்டிய மஜாக்கியோ பிகர் உசாரு ஆனா அவ்வளவுடா ஊக்கையோ கவிதையா மாறுதானோ அவ சொன்ன வாக்கியோ மனைவியா அவ வந்தா அது தாயம் பாக்கியோ. ஆல் தி பெஸ்ட் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். பிரியா ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டையும் நான் இந்த மாதிரி பேசுனது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ லவ் யூ. நான் இங்கே படிக்க மட்டும்தான் வந்திருக்கேன். லவ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரியலி சாரி. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க? அப்படி நீங்க என்னடி பண்ணுவீங்க நைட்லாம்?
ஆச்சையே சரி கிளாஸ்க்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. கிளாஸ் ரொம்ப ஹெக்டிக்கா இருக்குல்ல, எங்கே வெளியே போலாமா? எங்கே போகலாம்? எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க போலாம். What's cooking, man? What's cooking, man? இருமச்சான், அம்மா கால் பண்ணுறாங்க, பேசிட்டு வந்துடுறேன். டேய் சாமி, என்ன பண்ணுறப்பா? சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஒன்றும் இல்லைப்பா, அக்காவுக்கு நல்ல வரன் வந்திருக்கு, அடுத்த மாதம் நிச்சயம் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. உன்னால் பணம் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ண முடியுமாப்பா? சரிம்மா, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். முடியலன்னா சொல்லுப்பா, லோன் ஏதாச்சும் போட்டுக்கலாம். சரிம்மா, நான் பண்ணிடுறேன். நம்ம குடும்பத்தை நீ தானே பார்த்துக்கணும்ப்பா. அப்பா இருந்தாருனா சரி இருமா, நான் கூப்பிட்றேன். என்ன மச்சான் ஆச்சு? ஏன் சோகமா இருக்க? மச்சான், அம்மா கால் பண்ணாங்கடா. இந்த மாதிரி அக்காவுக்கு ஒரு நல்ல வரன் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. நிறையா ஃபைனான்ஷியலாக பிரச்சனை இருக்குது, காசு கூட எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் கடைசியில் அப்பா இருந்திருந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கடா. மச்சான், மனசே கஷ்டமாக இருக்குடா. இந்த மாதிரி அப்பா இல்லாமல் ஒரு பையனை ஃபேமிலியை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. பேசாமல் ஒரு பொண்ணாக பிறந்திருக்கலாம், எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் இருந்திருப்பேன். பொண்ணா பிறந்துட்டா எல்லாம் ஈஸின்னு நினைக்கிறியா? எப்பவுமே சிரிச்சு பேசி ஜாலியாக இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? என்னோட 12 வயசில் எங்கள் அம்மா அப்பா என் சித்தப்பா வீட்டில் விட்டுட்டு போவாங்க. அப்பா ஒரு கண்ணில் பட்டதாலே இருக்கும் சொந்த பொண்ணு மாதிரி பார்க்க வேண்டிய இல்லை. சாரிடி, நான் அப்படி சொல்ல வரல. என்ன அப்படி சொல்லலை? என் பீரியட்ஸ் டைமில் ஒரு பேட்டை தைரியமாக கடைக்கு போய் அதை பேப்பர் சுத்தமாக வாங்கிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது கூட அசிங்கமாக பார்க்குற சொசைட்டி தானே இது. ஏன் மென்ஸ்ட்ரேஷன் டைமில் அதை பண்ணாத இதை பண்ணாத, அங்கே போகாத இங்கே போகாத, ஏன் கிச்சனுக்குள்ளே போகாத சாமி ரூம்குள்ளே போகாதன்ட்டு 1000 இருக்குது. இதெல்லாம் மாதம் மாதம் கடந்து வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இவ்வளோ ஏன் அன்னைக்கு யாழ் பிரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னாச்சடி, ஏன் அழுகுற? எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும்டி. ஆனால் என்கிட்ட பேசுகிறப்ப எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இப்போ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. எனக்கு அவனை பிடிச்சிருந்தா என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போச்சு. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் லவ்வே செட் ஆகாதுல்ல. சரி, சந்தோஷமா இருக்கணும் தானே வந்தோம், எதுக்கு இதெல்லாம்? பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, எல்லாரும் அங்கே போகலாம். சரியா?
வாங்க கோயில் போகலாம். நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. என்னாச்சுடி? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. சரி ரெடி, நாங்கள் போயிட்டு வரோம். சரி வாங்க போகலாம். சரி மச்சான், எங்கே போகலாம் அடுத்து? பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே போகலாம். சரி போகலாம். அதோ பாத்தியா, இவனெல்லாம் எவன்டா டைரக்டரை போட்டது? இதோ இவன் தான். என்னடா அது? ஆமாம், நீங்கள் கொடுக்குற காசு வெறும் பேப்பரை தான் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சை. ஆமாம், நீ கோயிலுக்குள்ளே போகிறப்போ சந்தோஷமாக தானே போனேன். வெளியே வந்ததுக்கப்புறம் எதுக்கு பொட்டு அடிச்ச? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீ சொல்லணும்னு தோணுச்சுன்னா எல்லாம் சொல்லு. இல்லை, சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்குள்ளே நான் போனதில்லை எங்கள் ஊரில். ஏன்? யாரும் எங்களை விட்டதில்லை எங்கள் ஊருக்கு. அப்புறமா செப்பல்லாம் போட்டு நடக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை எங்கள் ஊரில், யாரும் விட மாட்டாங்க. எதனால்? கேஸ்டிசம். எங்கள் ஊருக்குள்ளே செப்பல்லாம் போட்டு எங்களை உள்ளே விட மாட்டாங்க, கோயிலுக்குள்ளேயும் அவ்வளோ விட மாட்டாங்க. உள்ளே இருக்கிறது வெறும் கல்லுன்னு தெரிஞ்சும் கூட எங்களை யாரும் உள்ளே அதை பார்க்க விட்டதில்லை. அதுக்கப்புறம் அதை பார்க்கணுன்ற ஆசையும் போச்சு, சாமி கும்பிடணுன்ற ஆசையும் போச்சு. ஆமாம், உன் ஊர் எங்கே இருக்கு? வந்து வண்டியில் ஏறு. வண்டியில் ஏறுன்னு சொல்கிறேன்ல. இப்போ நான் எவன் வரான்னு பார்க்குறேன். விமனா அப்படி மேல வரவே விட மாட்டீங்களா எங்களை? ஓகே. அவ தைரியமா ஊருக்குள்ள நடந்து கட்டுவாடா. உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க.